விசாரணை நடத்தாமல் கொண்டு செல்லப்பட்டிருக்கோ அது SC/ST வழக்கில் கொண்டு சென்று SC/ST சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் காம்பன்சேஷன், பென்ஷன் போன்றவர்கள் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு, இறுதியாக இந்த கோரிக்கையில் தமிழகத்தில் இதுவரை தேசிய ரீதியில் சித்திரவதை தடுப்பதற்கு ஒரு சட்டம் இல்லாத பட்சத்தில் தமிழகத்தில் இவருடைய ஆட்சியில் கண்டிப்பாக சித்திரவதையை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறோம். இது முதல் பாகம். இரண்டாவது பாகம் மே 22ஆம் தேதியை ஒட்டி, உங்கள் அனைவருக்கும் தெரியும், மே 22ஆம் தேதி என்பது அடுத்த வாரம் ஸ்டெர்லைட் இறப்புகள் 16 இறப்புகள். நான் மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறேன், 13 என்று பலர் கூறுகிறார்கள். முழுமையான இறப்புகள் என்பது 16. அந்த 16 இறப்புகள் நடந்து 8 ஆண்டுகள் அனுசரிக்கக்கூடிய தினம். அந்த 8 ஆண்டுகள் அனுசரிக்கக்கூடிய தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப அக்கறை உள்ளவராக, நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக நடந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து 22ஆம் தேதி நீங்கள் அறிவிக்க வேண்டிய கோரிக்கைகளை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். மறந்து விடாதீர்கள், இது நடந்த சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கலாம். அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய அறிக்கை, தற்காலிக அறிக்கை 2021ஆம் ஆண்டு மே மாதம் வந்தது என்று உங்களுக்கு தெரியும். அந்த மே மாதம் வந்த அந்த இன்டர்ம் ரிப்போர்ட்ல சிலர் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இறுதி அறிக்கை 22ஆம் ஆண்டு தான் முழுமையான இறுதி அறிக்கை கொண்டு வரப்பட்டது. அந்த இறுதி அறிக்கையில் கூறியிருக்கக்கூடிய நஷ்டஈடு 50 லட்சம் ரூபாய். இறந்த குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 20, திமுக ஆட்சியில் 20, பாக்கி 10 லட்சம் ரூபாய் இன்னும் அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அறிக்கையின்படி கொடுக்கப்படவில்லை. ஆகவே இந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் அறிக்கை தமிழக சட்டசபையில் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்ற காரணத்தினால் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் ரூபாய், அதற்கு மேலும் அந்த இறந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மே 22ஆம் தேதி அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மிக தாழ்மையுடன் வலியுறுத்தி, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வலியுறுத்தி, காயப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அவர்களுக்கும் ஒரு நஷ்டஈடை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். இரண்டாவதாக, இது திமுக ஆட்சி 2019ஆம் ஆண்டு தேர்தலில், 2021ஆம் ஆண்டு தேர்தலில், 2024ஆம் ஆண்டு தேர்தலில், இந்த 3 தேர்தல்களிலும் நாங்கள் கண்டிப்பாக குற்றவாளிகளாக கருதப்படுபவர்களை நாங்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அதை பின்னணியாக வைத்து இரண்டாவதாக நஷ்டஈடுகள் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக பாதிப்புக்கு காரணமாக இருந்த நேம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் உடைய விரிவான அறிக்கையில் 21 IAS IPS அதிகாரிகளை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். 21 பேர், அதுல 3 தாசில்தார்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை ரீதியான நடவடிக்கை கடந்த 6 ஆண்டுகளாக இன்னும் நிலுவையில் இருக்கு. ஒரு அதிகாரியை டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும்னா அதை தொடர மாட்டார்கள். அதை தொடராமல் சென்ற அவருடைய ஆட்சி காலத்தை முடித்து விட்டார்கள். ஆகவே அவர் துவக்கிய இந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து வைக்க வேண்டும் என்று இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர், காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரிடம் மிக பொறுப்புடன் கேட்க விரும்புகிறோம். மூன்றாவதாக, ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 21 நபர்கள் சார்ந்த விசாரணை, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீங்கள் நியமனம் செய்து நீதிமன்றத்தில் அதை சால்வ் பண்ண வேண்டியது உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஆட்சி செய்ய வேண்டிய பொறுப்பு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு முறையாக ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் கமிஷன் என்கொயரியில் வந்திருக்கக்கூடிய சாட்சியங்களை அடிப்படையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கைது செய்ய தேவைப்பட்டால் அவர்களை கைது செய்து உடனடியாக குற்றவியல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறோம். காரணம், அந்த 21 நபர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய இருவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் என்று வருத்தத்துடன் நான் கூறுகிறேன். அந்த ஓய்வு விட்டது சென்ற ஆட்சியில் பொறுப்பாக இருந்த சில காவல்துறை அதிகாரிகள் என்பதை குறிப்பிட்டு நாங்கள் சுட்டிக்காட்டி குறிப்பிட விரும்புகிறோம். ஆகவே அந்த போக்கு தொடரக்கூடாது என்றால் மே 22ஆம் தேதி அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கையும், மூன்றாவது, எந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடரப்படாத அந்த பின்னணியில் 100 பேருக்கு எதிராக, போராட்டத்தில் ஈடுபட்ட 100 பேருக்கு எதிராக
மதுரை சிஜிஎம் கோர்ட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக வழக்குக்கு அந்த 100 பேரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞரை வைத்து வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 100 பேருக்கு எதிராக மதுரை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை கண்டிப்பாக ஒரு ஆணையின்படி இந்த அரசு வித்ரா செய்ய வேண்டும். அது தொடரக்கூடாது என்ற கோரிக்கையும் இந்த மே 22ஆம் தேதி அவர் அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறோம். இந்த நடவடிக்கைகள் மே 22ஆம் தேதி இந்த ஆட்சி எடுத்தால் ஜூலை மாதம் 14ஆம் தேதி அவர்கள் அந்த 20 குடும்பங்களை பார்த்து கொடுத்த அந்த உத்தரவாதங்கள், அந்த கிரியேட் பண்ண அந்த நம்பிக்கைகள், நான் கண்டிப்பாக உங்களுடன் பயணம் செய்ய தயார் என்று கூறிய வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் கிடைக்கக்கூடியது இந்த இந்த அறிவிப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் மிக மிக பொறுப்புடன் ஒரு அரசு சாரா அமைப்பு என்ற முறையில் அரசு சாரா அமைப்புகளுடைய குரல் இந்த ஆட்சியில் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து பல அரசு சாரா அமைப்புகளுக்கு வாய்ப்பு அளித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி நாங்கள் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை முடித்துக் கொள்கிறோம். இது சார்ந்து விளக்கங்கள் எது தேவைப்பட்டால் அந்த விளக்கங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதிகாரிகள்லாம் பழைய அதிகாரிகள் தான் இருக்காங்க, அவங்க முறையா அதை நடைமுறைப்படுத்த வருவாங்க. சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சென்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரை தடுமாறி செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை இந்த நேரத்தில் பதிலாக கூற விரும்புகிறேன். ஆகவே புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் பழையவர் செய்த அந்த தவறுகளை இவர் செய்வதற்கு துணிய மாட்டார் என்ற காரணத்தினால் தான் கூறுகிறேன். ஆட்சியை நடத்துபவர்கள் அரசாங்கம், அதுக்கு ஏற்ற ஆலோசனைகளை பெறுவதற்காக அட்வைசர்ஸ் வெவ்வேறு துறை சார்ந்தவர்கள் அவர்கள் தேடி சரியானவர்களை தேடி ஆலோசனைகளை பெற்று ஆட்சியை நடத்த வேண்டும் என்ற காரணத்தினால் தான் இதை கூறுகிறேன். எந்த விதத்திலையும் ஆபீசர்ஸ் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை போடுறது சரியாக இருக்காது. அது ஆட்சியின் மேல் தான் நாம் கேட்க வேண்டும். எந்த ஆட்சிக்கும் வரவேற்க எல்லா தொழில் அதிபர்களும் எல்லா ஆட்சிகளையும் வரவேற்பார்கள். அது அவர்கள் தொழில் சார்ந்த கோரிக்கை. அதனால அவங்க வரவேற்க கூடாது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அவர் வரவேற்றிருக்கிறார் என்றால் வரவேற்றுக் கொள்ளட்டும். ஆட்சியில் முடிவெடுக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்ப்புகளின்படியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கட்டளைகள் படியும் சட்டத்தில் இருக்கக்கூடிய நெறிமுறைகளை படியும் ஆட்சியை நடத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சிக்கு உண்டு. அந்த நிதானம் கண்டிப்பாக இந்த ஆட்சிக்கு இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். நான் முதல்ல சொன்னேன், ஜோசியக்காரர் சமாச்சாரத்தை இன்னொரு ஜோசியக்கார்கிட்ட கேட்காதீங்க. நான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தினுடைய வரம்பை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். இந்த வரம்பை தாண்டி நானும் போக விரும்பவில்லை. நீங்கள் அதை மதிப்பீர்கள் என்ற காரணத்தினால்தான் முதலில் நான் கூறியிருந்தேன். அந்த ஜோசியக்காரராக இருப்பது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு கருத்து வேறுபாடுகள் பல விஷயங்களில் இருக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்று மே 22ஆம் தேதியை அவருடைய வாக்குறுதி ஒரு 10 மாதத்திற்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை வைத்துதான் வலியுறுத்தி இருக்கிறோம். தயவுசெய்து தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக நேரடியாக சந்திப்பதற்கு நடவடிக்கைகள் எடுப்போம். அவர்கள் ஒரு செட்டில்டு கவர்மெண்ட் ஆன பிற்பாடு நாங்கள் அவரை அணுகுவதற்கு கண்டிப்பாக முயற்சிகள் எடுப்போம். சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நல்லது. நீங்க நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது படத்தை வைத்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கவில்லை. நேரடியாக உங்கள் அனைவருக்கும் எனக்கும் தெரியாத ஒரு சம்பவத்தை நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவரை உங்களுக்கு சாட்சியாக உங்கள் முன் நிறுத்தி நடந்ததை சொன்னேன். அது அவர் 3 மணி நேரம் நடந்தது, நடிப்பு கிடையாது. அந்த 3 மணி நேரம் ஒரு பயங்கரமான இதுவரை சரித்திரபூர்வமாக இது போன்ற நிகழ்ச்சி நடக்காத ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வை பார்த்தோம். அந்த நிகழ்வில் இருந்துதான் நம்பிக்கை பெற்று அந்த 20 குடும்பங்கள் சென்றன. அந்த 20 குடும்பங்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் ஒரு ஆட்சியிடம் நாம் கோரிக்கை வைக்கிறோம். தவிர அவருடைய நடிப்பு, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய சாதனைகள் அதுக்குள்ளார போறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டிஸ் கிடையாது. அதனால அதுக்குள்ள அவருடைய ரசிகன் கிடையாது நான். அதனால இவர் அந்த 14ஆம் தேதி செய்த நிகழ்வின் ரசிகன் நான். அது ஒரு மனித உரிமை பார்வையில் நான் அது கண்டிப்பாக அந்த நிகழ்வை ரசித்தவன் நான். அது ஒரு நிகழ்ச்சியாக மட்டும் போய்விடக்கூடாது.
பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த கூட்டத்தில் அந்த நிகழ்வை அவரே நேரடியாக சொல்வதற்கு வைத்தேன். காரணம், அவர்தான் அவருடன் பானா வடிவத்தில் அமர்ந்திருந்த அந்த 20 குடும்பங்களையும் 20 நிமிஷத்தில் முடிய வேண்டிய கூட்டத்தை 3 மணி நேரம் நின்று கேட்டு கண்ணீர் சிந்தி என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் இவரிடமே நான் இவர்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுப்பேன் என்றெல்லாம் ஆசிரியர் அவர் கேட்டிருக்கார். அப்போ அதிலிருந்து நான் நம்பிக்கை பெறுகிறேன். அந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அதன் அடிப்படையில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நிறைய கேஸ் இருக்கு, தூத்துக்குடி துப்பாக்கி அது மாதிரி அஜித்குமார் கேஸ், அம்பாசமுத்திரம் படுகொலை கேஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி அதிகாரிகள் எதுவும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சந்திக்கும் போது நாங்க கண்டிப்பாக செய்வோம் நண்பர்களே. அதான் நான் சொன்னேன், நான் இப்போதைக்கு மே 22 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறோம். மூவ் பண்றாங்களான்னு பார்ப்போம். அதாவது நம்ம எடுத்த எல்லா கோரிக்கையிலும் ஒரு சாக்குப்பெட்டியில் போட்டு அவர் தலையில் இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாரக்கல்லை கட்ட விரும்பவில்லை. அவர் 14ஆம் தேதி சென்ற ஆண்டு கொடுத்த உறுதிமொழியை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ஏற்படுத்திய நம்பிக்கையின் அடிப்படையில் 22ஆம் தேதி அடுத்த வாரம் வருவதன் காரணமாக இந்த 22ஆம் தேதி இந்த 16 குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்ய முயற்சித்தீர்கள் என்றால் நீங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு அதிலே பதில் அடங்கும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு நம்ம போவதற்கு முடியுமா முடியாதா, நீதிமன்றத்தில் தான் போய் முடிய வேண்டிய ஒரு தேவை இருக்கா என்பது பார்க்கலாம். நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை வைத்து கேட்கிறோம். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.